ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போற படம் வந்து மடகாஸ்கர் எக்ஸ்பிரஸ். இந்த கதைய பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து, சரியா எடுக்கணும்னு நெனச்சு தப்பா எடுத்த ஹேங்கோவர் பார்ட் 4 அது மாரி சொல்லலாம். ஓகே. ஹேங்கோவர் பார்ட் 4ங்கிற முன்னாடி சின்ன வயசுலேருந்து 3 ஃப்ரெண்ட்ஸுங்க சரிங்களா? எப்படியாவது கோவா போகணும்னு பிளான் பண்ணுவாய்ங்க. நல்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவாய்ங்க. ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்தா கொன்றுட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வேற ஒரு ஊருக்கு போயிருவாய்ங்க. ஸோ நம்ம ஆளு வந்து என்னைய மாரி உருப்படாம இருப்பார். யாருன்னா முன்னா பையா. ஓகே. அவர் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா, சரி இப்ப நல்லா நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன் அப்படிங்கிற மாரி காமிச்சுக்கிறதுக்கா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. 1 மாசம் செட்டில் ஆயாச்சு. இப்போ ஆனா முன்னா பையா விடாம தான் இருப்பான். ஸோ எல்லாருமே சேர்ந்து கோவா போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது, "வா வா என்ட்ட எஸ்டேட் இருக்கு, என்ட்ட அது இருக்கு, என்ட்ட இது இருக்கு. வா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கூட்டு வா. பண்ணி வர வச்சுருவான். எல்லாரும் வந்துட்டா, "எங்கடா கார்லாம் இல்ல." இந்த இதுதான். நம்ம இதுல போனா தானே நம்ம பழசுலாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட்டு போவோம். "என்னடா கோவா ஃப்ளைட் தானடா போறீங்க." "இல்ல நம்ம ட்ரெயின்ல போறோம்." "ட்ரெயினா? ஹைஜீனிக் இல்லடா. நான் ஓசிடி பேஷண்ட்டாங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, "ஏய் அப்படிலாம் கிடையாது. இதுல போனா தான் நம்ம ஜாலியா இருக்கும். நம்ம சேஃபாவும் போய் சேருவோம், ஜாலியாவும் போய் சேருவோம்." இந்த மாரி அப்படின்னு பேசி கூட்டு போயிருவான். ஸோ அங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டோட கிளாஷ் ஆயிருவாய்ங்க. ஸோ என்னன்னா, அவன் என்ன ட்ரக் ஸ்மக்லரோட அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு தனியா ரூம் எடுத்து அது கூட ட்ரக்ஸு, கையில கன்னு, பணம் எல்லாமே சாவி ரூம் சாவி எல்லாமே இருக்கும். இவன் அந்த பை மாறி போயிரும். மெடிசின் பேக்கோட. ஐ மீன் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு மெடிசின் தேவைப்படும்ல ஓசிடி பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த பை மாறி போயிரும். ஸோ இந்த பை மாறி போனனால இவன் லைஃப் எப்படிலாம் மாறிச்சு அப்படிங்கிற மாரி தான் மீதி இருக்க கதை முழுக்க போகும். நல்லாருக்கும். ஒரு ரொம்ப ஓவரைட் பிசினஸ் தான். ஹேங்கோவர் மாரி ஒரு பேச்சுக்கு ஹேங்கோவரோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு பேருக்கு அந்த ஒரு சீன் வரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் காணாம போயிரும். அந்த ட்ரக்ஸ் எங்கடா போச்சுன்னு இவங்க தேடி போக, அவங்க கேங் வந்து ட்ரக்ஸ் நீங்க நல்லா சாவி எடுத்துருந்தோம். ட்ரக்ஸ் எங்கடான்னு அவங்க பிடிக்க. ஸோ இவைகள்லாம் என்ன ஆச்சு? அந்த டானுக்கும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு போன இன்னொரு டானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாரி ஒரு ஹிலாரியஸா போகும். பார்க்குற நம்மளும் ஹிலாரியஸா தான் இருக்கும் கடைசியில. ஸோ அப்படிதான் போகும் கதை. ஸோ நல்லாருக்கும் பார்க்குற ஒரு ஒன் டைம் வேற வேலைய விட்டு இல்ல பஸ்ஸில போய்க்கிட்டு இருக்கோம். ஏன்டா இதுக்குன்னு பார்க்கணும்னா உட்காந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.